டெல்லியில் நடைபெற்று வரக்கூடிய பாஜக நிர்வாகிகள் குழு கூட்டத்தில் தற்போது திமுக காங்கிரஸ் தொடர்பாக ஒரு மிக முக்கியமான அரசியல் ரீதியான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் நிகழ்ச்சி சிறப்பு செய்தியாளர் சுசிரா, அந்த தீர்மானத்துடைய பின்னணி என்ன? டெல்லியில் நடைபெற்று வரும் பாஜகவுடைய தேசிய உச்சி மாநாட்டில் தற்பொழுது காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணியுடைய எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்தியா கூட்டணி கட்சிகளை ஆட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானமானது தற்போது இரண்டாவது நாளாக டெல்லியில் நடைபெற்று வரும் இந்த பாஜகவுடைய உயர்மட்ட குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக இந்தியா கூட்டணி கட்சிகள் நாட்டினுடைய விரோத சக்திகளுக்கு ஆதரவாக செயல்படுகின்றன என்ற ஒரு குற்றச்சாட்டை அந்த தீர்மானமானது முன்வைத்து மிக முக்கியமாக கடந்த காங்கிரசினுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில் ஓபிசி பிரிவினருக்கான ஒரு உயரிய அரசியல் சாசன அந்தஸ்தை வழங்காமல் பிற்படுத்தப்படும் நலன் என கூறி தற்பொழுது முதலை கண்ணீர் வெடித்து வருவதாக தற்பொழுது குற்றச்சாட்டுகளை பாஜகவினுடைய அந்த தீர்மானமானது முன்வைத்திருக்கிறது. ராமர் கோவிலுடைய திறப்பு விழா மற்றும் பிரதிஷ்டை நிகழ்வுகளை காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணியுடைய கட்சிகள் இழிவுபடுத்தியுள்ளன. இது இந்தியா கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல் என்று அந்த தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ராம ஜென்மபூமியினுடைய அந்த பிரதிஷ்டை விழாவை புறக்கணித்தது எதிர்கட்சிகளுடைய அரசியல் உச்சகட்டம் என்ற ஒரு கருத்தையும் அது கூறியிருக்கிறது. காங்கிரஸ், சமாஜ்வாதி, ஆர்ஜேடி, திரிணாமுல் காங்கிரஸ், திமுக, ஆம் ஆத்மி உள்ளிட்ட இந்தியா கூட்டணியுடைய கட்சிகள் அனைத்துமே ஸ்ரீராமரை தரக்குறைவாக பேசி கருத்துக்களை வெளியிடார்கள் எனவும் சனாதனத்தை டெங்கு, மலேரியா, எய்ட்ஸ் ஆகியவற்றுடன் ஒப்பிடும் திமுக அமைச்சர்களுக்கு ஆதரவாக காங்கிரசினுடைய எம்பிக்களும் அறிக்கைகளை விடுகிறார்கள் என்ற ஒரு கருத்தையும் அந்த தீர்மானத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். 2 நாள் மாநாட்டில் தற்பொழுது இந்த 2ஆம் நாள் நிகழ்வுகளின் பொழுது இந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டுள்ளது. வரும் மக்களவை தேர்தல் மற்றும் மாநிலங்களுடைய தேர்தலின் பொழுது இந்த கட்சிகள் அனைத்தையுமே அவர்கள் ஆட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை தங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு எடுக்கும் வகையில் இந்த தீர்மானமானது தற்பொழுது பாஜகவினுடைய 2 நாள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் கோவை கொண்டுடைய தீவிரவாதிகள் இந்தியா கூட்டணியுடைய கட்சிகளால் விடுவிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டை தற்போது அந்த தீர்மானமானது முன்வைத்துள்ளது. 2ஆம் நாளுடைய இந்த நிகழ்வுகளில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்களும் இந்த நிகழ்வுகளில் பேசி வரும் நிலையில் தற்போது 3வது தீர்மானமாக இந்த தீர்மானமானது தற்பொழுது இங்கு நிறைவேற்றப்பட்டுள்ளது. விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.